ஹாய், வெல்கம் டு ராமானுஜம் கோச்சிங் சென்டர் ஆல் கிளியர் அரியர் கோச்சிங். நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம் முடிச்சுட்டு அல்லது ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம் எழுதாதவங்க நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. அல்லது இந்த டைம் எக்ஸாம் எழுதி கிடைக்காதவங்க, திருப்பி ரிசல்ட் ப்ராப்பராக பாஸ் ஆக முடியாதவங்க மறுபடியும் நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போன்னு கேட்டிருக்கீங்க. ஆஸ் வெல் அஸ் ஃபாரின்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுத முடியல அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன சார் எப்படி சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து தெரியாது மீன்ஸ் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் பண்ண முடியாது. அதனால யாரெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் எழுதணும்னு விருப்பப்படுறீங்களோ, ஓகே சார் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும்னு விருப்பப்படுறீங்களோ, ஈவன் டிசம்பர் 2025 கூட ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இம்மீடியட்டாக எக்ஸாம் எழுதணும்னு விருப்பப்படுறீங்க, எனக்கு வந்து ஸ்பெஷல் அரியர் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, நீங்கள் ஒரு லெட்டரில் உங்களோட ஃப்ரமில் உங்களோட நேமு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் படித்த காலேஜ், இயர் ஆஃப் பாஸ் அவுட், 2 வந்து த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எழுதி சப்ஜெக்டில் வந்து சார் இந்த மாதிரி இந்த இயர் நான் பாஸ் பண்ணோன்னா எனக்கு எவ்வளோ அரியர் இருக்குது, கைண்ட்லி ப்ரொவைட் ஒன் ஸ்பெஷல் அரியர் கேஸ் சான்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி உங்களோட பழைய ஹால் டிக்கெட்டோ அல்லது பழைய மார்க் ஷீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க, கொரியர் கிடையாது, ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ரிப்பீட்டடாக உங்களோட லெட்டர்ஸ் வந்து நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருங்க. நாம் வந்து யூஸ்வலாக சொல்கிறது என்னென்னா, ஆல்டர்னேட்டிவ் டே ஒரு வாரத்துக்கு 2-3 தபாலாவது போடுங்க, அதுவும் ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக போய் சேரும். ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட போடும்பொழுது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க தான் அதை ஓப்பனும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற ரெக்வஸ்ட் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ எவ்வளோ பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ லெட்டர்ஸ் வந்துருக்குது, இவ்வளோ பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ பேருக்கு நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத வச்சு தான் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வருவாங்க. அந்த முடிவை எடுக்க வைக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களுக்கு தான் எக்ஸாம் நடக்கணும், உங்களுக்கு தான் டிகிரி வேணும். ஸோ நீங்கள் தான் அந்த முயற்சியை எடுக்கணும். ஒரு 2 நாள் அனுப்பிட்டு 3 நாள் அனுப்பிச்சிட்டு அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் டிகிரியும் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட சைடுலேருந்து அவங்க முயற்சி எடுத்து மினிஸ்டர் பார்த்து லெட்டர் கொடுத்தோ அல்லது இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு ரெக்வஸ்ட் அனுப்பி தான் இது வரைக்கும் எக்ஸாம்ஸே நடந்திருக்கு. அதனால நீங்களும் உங்களோட இருந்து அந்த முயற்சியை வந்து பண்ணுங்க. அது அந்த மாதிரியான ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, 2025 டிசம்பரில் நார்மலாக ஒரு செமஸ்டர் நடக்கும், மே 2026 ஒரு செமஸ்டர் நடக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லெட்டர்ஸ் குயிக்காக போட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் தான் நடக்கும். நார்மலாக இதுக்கான கேப் வந்து மினிமம் 1 இயர் இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கும் அடுத்த எக்ஸாமுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து மினிமம் 1 வருஷம் கழிச்சு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் உடனேவும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமை கேட்டிருக்காங்கிறத பொறுத்து தான். ஸோ மறக்காமல் நீங்களும் உங்களோட சைடில் இருந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.